தெலுங்கானா மாவட்டத்துல யமச்சான் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல யாருன்னா ஒரு வெளியாள் வந்து கோதாவரி கரையில சூசைட் பண்ணிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இதை பார்த்த கிராம மக்கள் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது பாரு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்துச்சுன்னா இந்த ஊரை வந்து எல்லாம் கோஸ்ட் வில்லேஜ்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் தயவுசெய்து தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்காக நாங்க உங்களுக்கு எந்த உதவி வேணா செய்யறோம் சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸோ இந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி தராரு. அந்த குரூப்ல யார் யாரெல்லாம் தொலைஞ்சு போறாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு, அவங்களோட போட்டோஸ் உட்பட. பெரும்பாலும் இந்த கோதாவரி ஆத்துல சூசைட் பண்றவங்க எல்லாருமே மன உளைச்சல், காதல் தோல்வி, அப்புறம் வந்து முக்கியமானது வீட்டு பிரச்சனை. இதை வந்து யாரை ஃபேஸ் பண்ண முடியல அவங்களாம் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் வீட்டுக்கு ஒரு ஆளை கோதாவரி கரை ஓரமா காவலுக்கு போடுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தன் வந்து காவல் காக்குறான். மழை ரொம்ப அதிகமா இருந்தா 2-3 பேர் கூட இருப்பாங்க அந்த மழையிலேயே காவல் காத்துக்கிட்டு. அந்த மாதிரி காவல் காக்கும் போது கரெக்டா அந்த கோதாவரி ஆறு மழையில ரொம்ப வேகமா ஓடுது. அப்பதான் ஒரு 25 வயசு பையன் சூசைட் பண்ணிக்க அந்த கோதாவரி ஆத்துல குதிக்கிறான். அங்க காவல் காத்திருந்தவங்க அவனை காப்பாத்துறாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம்னா அந்த கோதாவரி ஆறு ரொம்ப வேகமா ஓடுது. அங்க இருந்து அவனை காப்பாத்ததே பெரிய விஷயம். ஆனா அவனை காப்பாத்திருக்காங்க ஊர் மக்கள். இது மாதிரி 3 வருஷம் போகுது. அந்த 3 வருஷத்துல போலீஸ் வந்து டேட்டா எடுக்கிறாங்க. அப்ப பார்த்தா கிட்டத்தட்ட 300 பேர் அந்த ஊர் மக்கள் காப்பாத்தி இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சேவையாவே இருக்கு. அவங்கள வந்து எல்லாரும் பாராட்டி இருக்காங்க. இது மாதிரி அவங்க ஊரையே பாதுகாத்ததுனால தெலுங்கானா போலீஸ் வந்து அவங்கள பாராட்டி இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாரும் மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த ஊர் மக்கள் காப்பாத்துறதுக்காகவே அந்த கோதாவரி கரையில நின்னுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. 2வது உண்மை கதை எதை பத்தினா, மத்திய பிரதேசல பாலக்காட்டு மாவட்டத்துல சச்சின் ஒருத்தன் எப்பவும் போல அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து போகும்போது குறுக்குல ஒரு பாம்பு இருக்கிறத பார்க்கல. அவன் வந்து பாம்பை மெரிச்சிடுறான். அந்த பாம்பு வந்து உடனே அவனை கடிச்சு விட்டுடுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடிச்ச உடனே இவன் அவன் லாங்குவேஜ்ல ஐயோ அம்மான்னு கதறான். அங்க வேலை பார்த்துருந்தவங்களா ஓடி வந்து இவனை தூக்கின்னு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த கூட்டத்துல ஒருத்தன் எப்படியா ஹாஸ்பிட்டல்ல எந்த பாம்பு கட்சின்னு சொல்லுவாங்க, இது என்ன பாம்புனே தெரியல சொல்லிட்டு அந்த பாம்பையும் தூக்கின்னு வர்றான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பாம்பை பார்த்துட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க டாக்டர். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா அந்த கடிச்ச பாம்பு வந்து செத்து போச்சு. இவன் வந்து உயிரோட தான் இருக்கான். அது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்கேயுமே நடந்தது இல்லை. இது ஏன் இப்படி நடந்தது விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. இவன் பாம்பை ஓங்கி மிதிச்சிட்டு இருக்கான். அதனால அந்த பாம்பு செத்து போச்சு. இப்படியும் ஒருத்தர் லக்ல பாம்பு கிட்ட தப்பிச்சுக்கிறான் பாத்தீங்களா. அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஷூலேஸ் முனையோட பேர் என்ன? ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஓகே. 3வது உண்மை கதை எதை பத்தினா, குணா கேவுக்கு ஒரு கர்நாடகா டூரிஸ்ட் போயிருக்காரு. அவரு பையில ஒரு 500 ரூபா கட்டு இருந்திருக்கு. காசை முதல்ல அவர் வந்து ஜாக்கிரதையா தான் வச்சிருக்காரு. யாரும் வந்து எடுக்கிறது இல்ல. ஆனா அந்த பக்கம் நிறைய குரங்குங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தது. அந்த குரங்கு வாழைப்பழத்தை தான் எடுக்கும்னு பார்த்தா இவர்கிட்ட வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருச்சு. பணக்கட்டை தூக்கின்னு போன குரங்கு ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உக்காந்துருச்சு. அந்த பணத்தை இவர் எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ஏதோ பண்ணி ட்ரை பண்றாரு. ஆனா அது எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குரங்கு அந்த மரத்து மேல இருந்து ஒரு நோட்டையா தூக்கி விசிறி அடிக்குது. இதை பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிராரு. வேற வழியே இல்ல. ஒண்ணு தூக்கி போட இவரும் ஒண்ணு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. வேற வழியே இல்லாம அவரும் திருன்னு மூச்சிட்டு இருப்பாரு. அந்த குரங்கும் பார்த்தனா அது வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. தூக்கி ஒண்ணு வீசி பறக்க விடுது. இதை கொஞ்ச நேரமா எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரங்கு பண்ற சேஷ்டையை எல்லாருமே அவருக்கு வந்து ஹெல்ப்பும் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல அதோட பணமும் தீந்து போச்சு. கையில இருந்தது எல்லாத்தையும் அது பறக்க விட்டுச்சு. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு உதவி பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்துல எல்லாருக்குமே டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த குரங்கு மட்டும் கடைசி வரைக்கும் டயர்ட் ஆகாம அது வந்து ரசிச்சு தூக்கி போட்டுட்டு இருந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் குணா கேவ்ஸ்ல ஒரு பேசும் பொருளா இருக்கு. சரி, ஓகே. 4வது உண்மை கதை எதை பத்தினா, ரொனால்டு பால் என்றவர் பெப்சிகோ கம்பெனி மேல கேஸ் கொடுக்கறாரு. இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் ஆன மவுண்டன் டியூல எலி இருக்குன்னு. இந்த கேஸ் மெடிசன் கவுண்டில இருக்க கோர்ட்டுக்கு வருது. அப்ப கோர்ட்ல கேக்குறாங்க இந்த மவுண்டன் டியூ எப்போ வாங்குனீங்கன்னு. அதுக்கு ரொனால்டு பால் ஜட்ஜி கிட்ட கேன்ல இருக்கிற டேட் பிரகாரம் பாருங்க அப்படி சொல்றாரு. ஜட்ஜும் பாக்குறாங்க. அப்படி பாக்கிறதுல அதுல ஒரு டேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜட்ஜி வந்து எப்ப வாங்கினாருன்ற ஒரு டேட்டையும் பாக்குறாங்க. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேல காட்டுது. இந்த நேரத்துல தான் பெப்சிகோ கம்பெனி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அது என்னன்னா இந்த மவுண்டன் டியூல சிட்ரிக் ஆசிட் இருக்கு, சில பல இன்கிரிடியன்ட்ஸும் இருக்கு. இவரு சொல்ற மாதிரி அந்த மவுஸ் அந்த மவுண்டன் டியூக்குள்ள இருந்ததுன்னா அது இன்னத்துக்கு ஜெல்லி ஆயிட்டு இருக்குமே 30 நாளைக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து பெப்சிகோ கம்பெனிக்கும் அந்த நபருக்கும் ஏதோ ஒற்றுமை வந்ததுனால அந்த கேஸை வித்ரா பண்ணிட்டாங்க. பட் பல பேர் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க 30 நாளைக்கு மேல அது வந்து ஜெல்லி ஆகுமான்னு. ஆனா அது வந்து ஜெல்லியே ஆகல. வேணா அந்த மவுண்டன் டியூக்குள்ள 2 மாசத்துக்கு மேல இருந்தா ஜெல்லி ஆகலாமோ என்னவோ. சரி, ஓகே. 5வது உண்மை கதை எதை பத்தினா, இப்போ நம்ம ஃபிட்னஸுக்காக யூஸ் பண்ற த்ரெட்மில் வந்து 200 இயர்ஸ் பிஃபோர் ஒரு பனிஷ்மெண்ட் எக்யூப்மெண்டா தான் இருந்தது. அது எப்படின்னா 1818வது வருஷத்துல வில்லியம் குபிட்ன்ற ஒருத்தர் தான் இந்த த்ரெட்மில்ல கண்டுபிடிச்சாரு. அந்த காலகட்டத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இந்த த்ரெட்மில்ல வந்து யூஸ் பண்ணாங்க. அது மேல ஏறி நடக்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தர் நடந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. நீங்க யோசிக்கலாம் எப்படி த்ரெட்மில்ல நடந்து இறந்து போக முடியும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதாவது
நம்ம யூஸ் பண்ற மாதிரி அது பிளாட் சர்ஃபேஸ் மாதிரிலாம் இருக்காது. அது ஒரு ரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கும். ஒரு மாதிரி படிக்கட் மாதிரி ஏறி ஏறி நடந்து போற மாதிரி இருக்கும். ரவுண்டா சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்ப நினைச்சு பாருங்க, பல மணி நேரம் அதுல நடந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்னு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். ஒரு ட்ரம்ம படுக்க போட்டு அதுல சுத்தி படிக்கட்டெல்லாம் வச்சு அது மேல நடக்க சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இங்க விஷயமே. இந்த தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்குது அப்படின்றதுனால வந்து 1900 இதை வந்து நிறுத்திட்டாங்க. அதை தான் இப்போ நம்ம வந்து த்ரெட்மில்லா யூஸ் பண்ணி உடம்ப வந்து தேத்திக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. 6வது இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா? ஸ்கிரீன்ல தெரியுதே இந்த பறவை, இது தான் இனத்தை தானே பாதி அழிச்சுக்கிச்சு. புரியல. பார்க்க கிளி மாதிரி இருக்கிற இந்த பறவை பேர் தான் கக்கபோ. கிட்டத்தட்ட இது கிளி இனத்தை சேர்ந்தது தான். ஆனா இதால பறக்க முடியாது. ஆனா இது நல்லா மரம் ஏறும். ஆனா மரத்து மேல ஏறன்ற பேர்ல அடிக்கடி கீழேயும் விழும். இதனால மட்டும் இதோட இனம் அழியல. இது வந்து எல்லாத்தோட ஃப்ரெண்ட்லியா பழகும். மனுஷன் கிட்ட வந்தா மனுஷன் கிட்ட போய் பழகும், எல்லார்கிட்டயுமே பழகும். ஏன் தன்னை கொல்ல வர்ற பயங்கரமான அனிமல் கிட்ட கூட ஜாலியா போய் பழகும். அதனாலே இதோட இனம் பயங்கரமா அழிஞ்சுது. அப்படிப்பட்ட இந்த பறவை வந்து ஒரு சில நேரத்துல அப்படியே ஸ்டன்னா நின்றோம். யாராவது அடிக்க போறாங்கன்னா அசையவே அசையாது. இப்படியாப்பட்ட இந்த பறவை நியூசிலாந்துல தான் ஆகுது. இந்த பறவை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய மனுஷங்களை நியூசிலாந்து அரசாங்கம் போட்டுக்கிறாங்களாம். இது வந்து ரெமோ பழங்களை நிறைய சாப்பிடும். அது மட்டும் இல்லாம அதை கொண்டு போய் ஃபீமேல்ஸ்க்கும் கொடுக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோவோட கடைசி இன்ஃபர்மேஷன் எதை பத்தினா? பேலஸ் போனா நம்ம வந்து சுத்தி பார்க்க தான் போவோம். அந்த செவுத்தை நக்கி பார்க்கவா போவோம்? அங்க போற மக்கள் வந்து அந்த பேலஸ் நக்கி பாக்குறாங்களா, அந்த அளவுக்கு விரும்பி பாக்குறாங்க. அது வந்து இந்தியால இல்ல, டிபெட்ல இருக்கு. டிபெட்ல இருக்கிற பொட்டாலா பேலஸ் தான் அது. நீங்க யோசிக்கலாம், இந்த மாதிரி அதை நக்கி பார்க்கறதுனால அங்க அந்த செவுத்துல இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் உள்ள போகாதா அப்படின்ட்டு. அதுதான் கிடையாதுங்க. அந்த பேலஸை வந்து வருஷம் வருஷம் புதுப்பிப்பாங்க. அதுல இருக்க பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பால், தேனு, மூலிகைகளை வச்சு அடிச்சிருப்பாங்க. அதனாலே வந்து அந்த டேஸ்ட் சோக்கியத்துக்காக தான் எல்லாரும் நக்கி பாக்குறாங்க. கிட்டத்தட்ட அங்க வர டூரிஸ்ட் எல்லாம் இது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? சரி, ஓகே. ஒரு சின்ன விடுகதை. நான் ஒரு பொழுதும் சாக மாட்டேன், ஆனால் எப்பொழுதும் புதுப்பிக்கப்படுவேன். நான் யார்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்டான ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.